வழக்கமா பிரதமர் மோடி வந்தே பாரத்துக்கு தான் பச்சை கொடியை காட்டுவாரு. ஆமா. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்குமே காட்டுறாரு போல இருக்கு வழக்கமா. அவர் கையில தான் இருக்கு அந்த கொடியும். அந்த கொடி அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு ஓடுவாங்க. அப்பதான் ஓடுவாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப அவரே சொல்ற மாதிரி இருக்கு, டெல்லி கையில தான் கண்ட்ரோலுங்கிற. ஆமா, என்னன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக ஸ்டாலின் அரசாங்கத்துல யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ எல்லாரு மேலயும் வழக்கு போட போறோம். அதுக்கு மோடிஜியே பச்சை கொடி காட்டிட்டாரு. காட்டிட்டாராம். மோடிஜியே பச்சை கொடி காட்டிட்டாரா. அவரு கழுத்துல துண்டு போட்டிருப்பாருல எடப்பாடி, அதை எடுத்து சுத்தி இருப்பாரு. ஆமா, காட்டிட்டாரு. அதனால உடனடியாக நம்ம வழக்கு தாக்கல் பண்ண போறோம் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்லா பண்ணுவீங்க, இதேதான் ஸ்டாலின் சொன்னாரு, இதேதான் அந்த டெய்லர் சொன்னாருங்கிற மாதிரி சொன்னாங்க. ரைடு நடத்தினாங்க, அப்புறம் ஒண்ணும் அப்படியேதான் இருக்குது. இதுல டீலிங் வேற ஓடும் அப்படிங்கறதான் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த தடவை திமுக ஆட்சி வந்தாலும் நிறைய அதிமுக காரங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் போச்சுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, எல்லாம் ஒரு இதுதான் சொல்லி அனுப்புறதா அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி வேற தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வராரு. என்ன அங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பட் ஏர்போர்ட் அங்கதானே பக்கம் நாகர்கோவில் போறதுக்கு. சோ அங்க போயிட்டு அங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டரை பிடிச்சு அது நாகர்கோயில்ல இறங்கி அங்க ரோட் ஷோ போறாரு. சோ அவங்க நம்புற தொகுதிகள்ல நாகர்கோயில் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த நாகர்கோயில் எம்.ஆர். காந்தி திரும்ப ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆஸ்டின் போட்டிக்கிட்டாரு. அவரும் கொஞ்சம் வேலை பாக்குறதுனால கொஞ்சம் டஃபா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் ஜிஏ ரோட் ஷோக்கு வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. போன வருஷம் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாப்புல 2024 கோயம்புத்தூர்ல கூட ஜெயிக்கல. தெற்கு அண்ணாமலை இல்லப்பா, நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலையே ஜெயிக்கல. இருக்கிறது எதுக்கு கெடுத்துக்கிட்டு அப்படின்னு யாரும் யோசிக்கல. அவர் நம்ம வந்தாதான் வாக்கு விழுகும் அப்படின்னு நம்பி வராரு. ஓகே.